"நீ குண்டாக கூடாது. அப்படி இல்லன்னா உன்ன வீட்ட விட்டு அனுப்பி விட்டுருவேன்." அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நடிகர்கள்லயே நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல. ஏன்னா நாகார்ஜுனாவ பார்த்தீங்கன்னா, அவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்வாங்க. இவர பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஃபிட்டா இருக்க ஆளு. ஃபிட்னஸ் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இளம் நடிகர்களுக்கே டஃப் குடுக்குற லெவலுக்கு இப்போ ஒரு பேபி பாயா வலம் வந்துட்டு இருக்காரு. நெறைய ஜென்ஸி கிட்ஸ்க்கு இவர் மேல ஒரு பெரிய கிரஷ் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்க சமயத்துல சூழல் இப்படி போயிட்டே இருக்கா. நடிகை குட்டி பத்மினி பல ரகசியங்கள பகிர்ந்திருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் நிப்போட்டிசம் அதிகமா தான் இருக்கும். நாகேஸ்வர் ராவுடைய பையன் நாகார்ஜுனா. அவர பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொமான்டிக் நெறைய ஆக்ஷன் படங்கள்லாம் குடுத்திருக்காரு. இப்ப கூட மாசா சைமன் கதாபாத்திரத்துல கூலியில மிரட்டி விட்டு போயிட்டாரு. அவருடைய பெயருக்கு தகுந்த மாதிரியான வில்லத்தனத்துல செம்மையா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இவருக்கு 66 வயதாகுது. உடல ஃபிட்டா வச்சிருக்காரு. ஏன்னா, இப்போ அவருக்கான அந்த ஃபேன் பேஸ வச்சே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது போக முக்கியமான விஷயம், வெங்கடேஷுடைய தங்கையான லக்ஷ்மிய திருமணம் செஞ்சுட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நாக சைதன்யா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கை பாதியில முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கை அமலாவோட காதல்ல போச்சு. இப்படியே அவங்க காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அகில் பறந்திருக்காரு. நாகார்ஜுனா குறித்து பிரபல குட்டி பத்மினி நடிகை இருக்காங்க இல்லையா? அவங்க சொல்லியிருப்பாங்க. இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லாமே சரிதான். அமலாவ திருமணம் பண்ணிட்டு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் குண்டானா டிவோர்ஸ் பண்ணிருவேன்னு ஒரு கண்டிஷனே வச்சிருந்தாராம். அதனாலவோ என்னமோ அமலா எப்பயுமே ஃபிட்னஸ்க்கு ப்ரையாரிட்டி குடுத்துட்டே இருப்பாங்க. தன்னோட ஃபிசிக்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.